சுபஹான மௌலிது தான் பிரதானமாக எல்லா பள்ளிவாசல்களும் மோதப்படுகிறது. சரி, அந்த சுபஹான மௌலிது என்பது என்ன? அது யார் எழுதியது? யார் இயற்றியது? அவருடைய ஆசிரியர் யார்? அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? அதையாவது நிரூபிக்க முடியுமா? ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறாருன்னா அந்த புத்தகத்திற்குரியவர் ஆசிரியர் இவர் தான், இவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, இவர் தான் இதை இயற்றியிருக்கிறார் என்று அடித்து சொல்லக்கூடிய விதமாக இதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கணும். சுபஹான மௌலிது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக வர செய்யாது. அது ஒரு புறத்தில் இருந்தால் அப்படியே அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கூட சுபஹான மௌலிது எழுதியது யார்? இதை யாராவது மறுக்க முடியுமா? எந்த இமாமாவது, எந்த ஆலிம்சாவது, எந்த ஹஜ்ரத்தாவது, இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளாவது நிரூபிக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுபஹான மௌலிது ஒரு ஆய்வு என்கிற தலைப்பின் கீழாக இந்த நேரத்தில் ஒரு சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்வோம். ரபியுல் அவல் மாதம் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் மீலாது விழா கொண்டாட்டம் என்கிற பெயரால் பல்வேறு பிதாத்தான அனாச்சாரமான காரியங்கள்